கூகுளில் டிஜிட்டல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 2026 வரைக்கும், மார்ச் 2026 வந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 14th தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான அப்ளை லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்னலாம் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதில் என்னென்னலாம் அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கோடிங் பேசிக்காக இருக்காது, ஐடி ரோலில் இது வராது, நான் ஐடி ரோலில் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் எடுக்கிறாங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த லொக்கேஷன்ஸ்னு உங்களுக்கு இங்கே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஹைதராபாத், தெலுங்கானா, ஸோ இந்தியாவில், தென் பெங்களூரு, கர்நாடகா, தென் கர்கன், ஹரியானா, மும்பை, மகாராஷ்டிரா எல்லாமே இந்தியாவில் தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு ரீலொகேட் பண்ணி போகிறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து செப்டம்பர் 14th, 2025. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகன்ட் ஷுட் நாட் ஹேவ் பீன் என்ரோல்டு இன் எனி ப்ரையர் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஃபஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி நீங்கள் அந்த ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 24 months வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதுன்னா அவங்கள ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வேறு எங்கேனாலுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி தான் இது. கவர்மெண்ட்டில் நீங்கள் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டோட அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் எதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் மஸ்ட் ஹேவ் தேர், இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். உங்களோட ஆதார் நம்பரை வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட ஃபோன் கூட வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கும் போது ஆதார் நம்பர் வந்து ஃபோனில் வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் ஏதாவது வருதுன்னா உங்களோட மெயிலுக்கு தான் போடுவாங்க. அப்போ அந்த மெயிலிருந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ பர்சனல் மெயில் ஐடி கொடுங்க. இப்போ கையிலேயே இல்லாத மெயில் ஐடி எதுவுமே கொடுக்க வேணாம். தென் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்குன்னு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்து இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே மெயில் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா கூகுள் அப்படிங்கும்போது நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிங்கும் போது இந்தியாவை தாண்டி, பட் இது வந்து இந்தியாக்குள்ளே தான் ஹைரிங் போகுது. ஸோ இந்தியாவில் இருக்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இட் வில் டேக் அப் டு 18 to 24 weeks. அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறக்கு ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கான டைம் வந்து 18 to 24 weeks வரைக்கும் உங்களுக்கு வந்து அது அந்த ப்ராசஸே வந்து இட் வில் கோ. ஸோ நீங்கள் வந்து என்னடா வரல அந்த மாதிரி வந்து பேஷண்ட் போகக்கூடாது. ஸோ பேஷண்ட்டாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 1 year ஆஃப் டிஜிட்டல் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ரோலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு நான் பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுளோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்க ஜிமெயில், க்ராம், தென் டாக்ஸு, தென் ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூகுளோட சிமிலர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் யூ ஹேவ் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. ஸோ இங்கிலீஷில் நம்ம வந்து எப்படி பேசுகிறோம், நம்மளோட வொக்காபுலரி எப்படி இருக்குது, வேர்பல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குங்கிறதும் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப மெயின் நமக்கு. ஏன்னா இந்தியாங்கும்போது நம்ம மல்டிபிள் ஸ்டேட்ஸில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுகிறோம். ஸோ வந்து ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியலங்கும் போது நமக்கு அது அங்கே லேக் ஆகக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு காமனான லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால யூ ஹேவ் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து இது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஈவெண்ட்ஸ், மீடியாவில் எல்லாருக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் டே டு டே லைஃப்பில். ஸோ அது எல்லாருக்குமே அது இருக்கும். தென் கஸ்டமர் சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், அக்கௌண்டிங், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் எபிலிட்டி டு ஒர்க் வித் அம்பிஷியஸ் டாஸ்க், ஃபைண்ட் சூட்டபிள் சொல்யூஷன்ஸ். ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிச்சி சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும். தென் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டீமாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் பேசிக்காக அவங்க வந்து கொடுக்குற ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அபவுட் த ஜாபை பற்றின இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது பேசிக்காக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வெறும் 24 months தான். அதாவது 2 years வந்து உங்களுக்கு
நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவீங்க, அவங்களோட கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் போய் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேதர் பண்ணிக்கிறது, என்னவா ஒர்க் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் வில் யூ லேர்ன் டு டூ, தென் இது இப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் போகணுன்னா என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் ஜென்ரேட்டிவ் ஏஐ, தென் மார்க்கெட்டிங் ஆன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆப்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு 100 கிலோமீட்டர், இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கும் போது ஒரு 100 கிலோமீட்டரில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற லொக்கேஷனில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க அந்த லொக்கேஷனில் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. லைக் ஹைதராபாத், குருகம், மும்பை, பெங்களூரு, எதுக்கு வந்து உங்களுக்கு அந்த 100 கிலோமீட்டருக்குள்ளே வருதோ அதில் வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. தென் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது வந்து ஒரு 24 months டியூரேஷன் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ ரீசன்ட் கிராஜுவேட், தென் ஒரு 1 year 2 years இண்டிவிஜுவல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உள்ளே போனதும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்குங்கிறதும் இங்கே பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு, ஓகே இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், கூகுளில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை, கூகுள் என்னோட ஒரு ட்ரீம் கம்பெனி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 18 to 24 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்டடா இல்லையா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன, இன்டர்வியூ ப்ராசஸ் என்னங்கிறத அவங்களே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு ஆப்டிடியூட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த ரோலுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ அது ஆன்லைனில் நீங்கள் ஜூம் ஆர் ஏதாவது ஸ்கைப்பில் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக் பஸ் ஆஃப் இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.